ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ நேற்று 24/7 என்னதான் ஆச்சு? கனி வந்து எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கனி மேலே இருக்க வன்மத்தை வந்து இன்னுமே அதிகமாக கொட்டி தீக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் லைக் பண்ணுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆல்ரெடி ஒரு சண்டை ஆச்சு. ஸோ சண்டை என்னென்னா, கனி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பர்சனல் காஃபி மக்ஸ். ஸோ யாராச்சும் காஃபி குடித்தா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடணும். ஸோ அது வந்து சிங்க்குக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு கேப்டனை வந்து ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் பார்த்தா நைட்டு சாண்ட்ராவோட மக் காஃபி கப் வந்து அது வந்து குடிச்சிட்டு அங்கேயே வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே யாரோ இருந்தாங்க, ஏதோ கொத்தமல்லி ஏதோ வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் என்னால் வாஷ் பண்ண முடியல, ஸோ அதனால் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கனி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து அந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணிட்டாங்க கேப்டன்கிட்ட. இந்த மாதிரி கப்பு பாருங்கள் வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேப்டன் வந்து கேப்டன் மிஸ்டர் வினோத் அவர் வந்து சாண்ட்ரா வாமாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொத்தமல்லி கழுவிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால் கழுவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு, வாஷ் பண்ண முடியல. ஸோ அதில் என்ன இருக்குது, கொத்தமல்லி தானே, கொஞ்சம் ஒரு சைடில் ஒருத்தங்க அவங்க இடம் கொடுத்து கழுவ போகிறாங்க, கழுவிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர். ஸோ அதுக்கப்புறமா ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுறதே வந்து, நான் இவங்களுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுமா, நான் இவங்கள்ட்டெல்லாம் பேசுகிறேம்மா, எனக்கு நான் யார், நான் எங்கே இருக்க வேண்டியது, இவங்கள்ட்டலாம் வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன் பார்த்தியா, அந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு யார் கனி கேட்குற கொஸ்டினுக்கு கனி சொல்லிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மார்னிங். ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் மக்ஸ், காஃபி மக்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணால் அவங்களே வந்து வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் இடத்துல வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னதுக்கு இவங்க டைரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணாமல் வினோத்திட்ட போய் ஆன்சர் பண்ணுறது. சரிங்க, ஓகே, நான் அதான் கொத்தமல்லி வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஸோ அதனால தான் நான் வந்து இது பண்ணல, எந்த வரட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும் வெளியே வெளியே அந்த பிளேஸில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிலங்க. அவங்களுக்கு வெளியே போகணும், ஓப்பன் பண்ணி விடுங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தது. கேட்டால் என்ன டோர் ஆகுது, ஓப்பனிங்கிட்டே உட்காந்துட்டு அங்கேயே அழுந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்னை வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. கனி என்ன பண்ணாங்க, வெஸ்ஸல் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம், சாண்ட்ரா போனதுக்கப்புறம், என்னம்மா இவங்க ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாமல் பண்ணுறாங்க, எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பேசுனா மூஞ்சை பார்த்து பேசணும். ஏன்னா இது வந்து இது ஒன்ஸ் இல்லைங்க, ரொம்ப டைம் ஆகிக்காரு. இது ஒன்ஸ் இல்லைங்க, இது வந்து நிறைய டைம் ஆகிருக்கு. நான் என்னென்ன விஷயத்த சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேசுகிறதா இருந்தால் டைரெக்டாக பேசணும், என்னது இது ஆட்டிடியூட், என்ன மாதிரி பிஹேவியர் இது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைப்பா அப்படி ஏதோ சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. செய்யோ அதை வந்து கேட்டுட்டாங்க சாண்ட்ரா. கேட்டுட்டு என்ன மாதிரி ஒரு பிஹேவியர், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வேர்ட்ஸ், எவ்வளோ லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ அதை வந்து வச்சுட்டு தெரியும் சிம்பத்தி பண்ணுறாங்களா இல்லை எமோஷ்னலாக இது பண்ணுறாங்க. இவங்க பேசாததா ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். நாயின்னு சொல்லியிருக்கிறது, அந்த சுபிக்ஷாவை நாயின்னு சொல்லியிருக்கிறது, அதுக்கப்புறமா அந்த ஓம் டேப்லெட் ஏதோ அது ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் கேள்வின்னு சொல்லியிருக்க கனியை, என்னென்னவோ பேசியிருக்கீங்க. புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து பால் ஊற்றணும், அதை பற்றியும் பேசியிருக்கீங்க. எஃப்ஜே, நீங்கள் பேசாத லாங்குவேஜா? ஓகே. ஸோ அது வந்து பெரிய இஷ்யூவாக பண்ணி அதை வந்து அழுந்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட, அமித்தும் சுபிக்ஷாவும் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து மூஞ்சி கொடுத்து நீங்கள் பேச மாட்டேருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. கனி வந்து இவங்க பாருங்கள், ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த சீன்னு வச்சுட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சு வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் அது ஒரு சின்ன ஒரு வார்த்தை தானுங்க, அது ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி உங்கள் திட்டதாங்க செய்வாங்க. அன்றைக்கி நல்ல விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்லும் போது, ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு நல்ல விஷயம் சொல்லணும். அது கனிக்கிட்ட வரும்போது, கனி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லணும், கனி வந்து எல்லார்கிட்டையும் சொல்லும்போது சாண்ட்ரா வந்து அவன் மூஞ்சை கூட பார்க்கலங்க. ஹலோ சாண்ட்ரா, சாரி சாண்ட்ரா அப்படின்றான். இவங்க வந்து கண்டுக்கவே இல்லைங்க.
அப்போ எவ்வளோ இதுவாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு உங்களோட தாட் ப்ராசஸ்ஸு. நான் வந்து இவங்கள்ட்டலாம் பேசக்கூடாது, டிஸ்கிரிமினேட்டிவ் இது தான் நாங்கள் மைண்ட் செட். இது நீங்கள் சொல்கிறீங்க சாண்ட்ரா, ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், ரொம்ப நீங்கள் வந்து அடிபட்டு வந்திருக்கீங்க எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸே இல்லையே உங்கள்கிட்ட, ஏதோ ஒரு வருத்தப்படுற கேரக்டரிஸ்டிக்ஸே இல்லை, எதுவுமே இல்லையே. சும்மா பொய் சொல்கிறது, அடுத்தவங்களை பழி வாங்குறது, வெஞ்சன்ஸ் வச்சுக்குது, வன்மம் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறது, வன்மத்தை கொட்டுறது, இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒருத்தன் வந்து அடிபட்டு வந்தானா அவனுக்கு புரியும், அவனுக்கு தெரியும் எல்லாமே, அவன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஓகே, ஸோ கனி வந்து அதை நினச்சி வந்து ரொம்ப அழுந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் ஷீ ப்ரோக் டவுன் லைக் எனிதிங். என்னங்க அது, அன்றைக்கி மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க, அப்போ கூட வந்து ரெஸ்பான்சிபிளாக இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சாச்சும் பேசிக் ரெஸ்பெக்ட் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீன் வேறு பண்ணுறாங்க. இந்த கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கே வந்திருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தூங்குறதா இருந்தால் வீட்டிலே தூங்கியிருக்கணுங்க, எங்கேயும் வந்திருக்காங்க. இட் இஸ் ஸோ ஸ்டூபிடுங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் போய் தூங்குறாங்க. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க, யாரும் லைக் அவங்க வந்து கேட்குற மாதிரி இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ. அவங்க வந்து நான் லோனாக இருக்கேன், நான் வந்து அந்த ஓவியா மாதிரி காட்டிக்கணும், ஆல் அகெயின்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அகெயின்ஸ்ட் ஒன் கண்டெஸ்டன்ட், அதை பார்த்துட்டு வந்து சிம்பத்தி ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அது நடக்காது மகனே, நடக்காது. ஏன்னா எல்லாம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு உனக்கு கடைசியில் சிம்பத்தி ஓட்டு கொடுக்குறதுக்கு என்ன மக்கள் என்ன விட்டாலாம், அது தெரியலங்க. திவ்யா மேலே ஒரு கிரட்சி, அதெல்லாம் வந்து கானா பாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச ஆகிட்டப்போ பார்வதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி கட்டன் ரேட்டாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து மிடில் மேன்லாம் இருக்க முடியாது, நீங்கள் டைரெக்டாக வந்து 1 to 1 வந்து பேசிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நாமினேஷன் யார் யார் பண்ணாங்க அவங்கள பற்றி, கானா வினோதை பற்றி, அதுக்கப்புறம் கனியை பற்றி, திவ்யாவை பற்றி, வெறும் இதே தாங்க போயிட்டுருக்கேன். வந்த நாள்லேருந்து யாரை பற்றி என்ன பேசலாம், சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக உட்காரலாம், அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேலை சொன்னாக்கா அவங்க உடம்பு சரியில்லை, எஸ் ஐ அக்ரி, பட் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து எவ்வளோ ஃபீமேல் இருக்கிறாங்க, பட் எல்லா ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரி இருக்குது. பட் ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து அப்படி தெரியல, இவங்க வேணும்னே வந்து சும்மாவே உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு ரைட்டாக தெரியல, உங்களுக்கு என்னன்னு தெரியல, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் திங்க் ஸோ வாட் எவர் ஷீ இஸ் டூயிங் இஸ் ரைட். ஸோ அமிர்கிட்ட பேசுகிறாங்க, இதுகிட்ட பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. அண்டு கானா வினோத் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு சின்ன போர்ஷன் வந்து அதை கூட்டணும். ஓகே, பார்வதி பாவம் பொண்ணு, என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரை தான் அந்த ஹவுஸ் க்ளீனிங் டீம். பார்வதி வந்து ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஃபுல்லு க்ளீன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கானா வினோத் என்ன பண்ணார், அந்த ரெஃப்ரிஜிரேட்டர்கிட்ட ஒரு சில திங்ஸ் எல்லாம் க்ராசரிஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே சில கொஞ்சம் குப்பையாக ஆகிடுச்சு, லைட்டாக ஒரு சின்ன போர்ஷன், அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க யாராச்சும் அப்படி. பார்வதி பண்ணிட்டாங்க, சாண்ட்ரா பண்ணணும் தானே. அவங்க வந்து நைட்டு பண்ணுறாங்க, அவங்களுக்கு இஷ்டம் எப்போ இருக்கோ அப்போ வந்து பண்ணுவாங்களாம். அந்த சின்ன ஒரு போர்ஷன் க்ளீன் பண்ணிங்கனாக்கா, என்னால் முடியாது வினோத், இப்போது நான் ஈவினிங் தான் அந்த இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்னு. இல்லைம்மா அந்த சின்ன ஒரு போர்ஷன்மா அதை க்ளீன் பண்ணிடுமா அப்படின்னு. இல்லை வினோத் என்னால் முடியாது, பண்ணல. பார்வதிக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு அப்போவே, என்னண்ணா இது, நான் என்ன அல்ல கை ஆகிட்டேண்ணா இவளுக்கு, நான் பண்ணுமா, அவ்வளோ வந்து இல்லைன்னு சொன்னால். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பண்ணிட்டாங்க பாவம், அந்த போர்ஷன் வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாம் அகெயின்ஸ்ட் பார்வுக்கு டர்ன் ஆகுறதோ அகெயின்ஸ்ட் சாண்ட்ராக்கு வந்து இப்போது டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து லைவில் ஆச்சு. லெட்ஸ் சி வாட்ஸ் கேன் ஹேப்பன் இன் த 24/7 டுடே. நான் ஏதாச்சும் ஒரு சூப்பரான அப்டேட் இருந்துச்சுன்னா I'll make a video, post it. Okay, please மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you guys in the next video. Bye bye.